சேலம் அழகாபுரம் அருகே கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் இரும்பு கம்பியால் உண்டியலை உடைத்து பணம் திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டூர் பிள்ளையார் கோவில் மற்றும் கள்ளமேடு காளியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை இரவு உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விருதுநகர் அருகே சூரக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம் மற்றும் பிளாட்டினம் நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற கொரியர் வாகனத்தில் இருந்த இந்த நகைகள் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை திரும்பப் பெற்றுக் கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் சானார்பட்டி அருகே 2 பைக்குகள் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற தந்தை மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தானது. இதில் மோதிய வாகனம் சாலையோர வீட்டின் காம்பவுண்ட் சுவற்றில் இடித்து 10 அடி உயரத்திற்கு ஆகாயத்தில் பறந்து விழுந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டிய நகர், ஆலம்பட்டி, திரடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பத்தால் தவித்து வந்த மக்கள் திடீர் மழையால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதுடன் வெப்பமும் கணிசமாக குறைந்தது. கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவேங்கடம், குருவிகுளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட மானாவாரி பயிர்களுக்கு இந்த மழை கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். மயிலாடுதுறை கண்ணார தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் திருடிய பைக்கில் பெட்ரோல் இல்லாததால் அதை அங்கேயே விட்டுவிட்ட திருடன் வேறொரு புதிய பைக்கை திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளை வைத்து துப்பு துலக்கிய தனிப்படை காவலர்கள் காரைக்காலில் பதுங்கியிருந்த வினோத்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி அன்பக மையத்தில் 13 சவரன் தங்கம் மற்றும் அரை கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த பிரபல திருடன் கைது செய்யப்பட்டார். சிசிடிவியில் கிடைத்த ஒரு சிறிய படத்தை வைத்து 153 கிலோமீட்டர் தூரம் வரை துப்பு துலக்கிய தனிப்படை காவலர்கள் அரியலூரில் வைத்து 74 வயதான முதியவர் ரவிக்குமாரை பிடித்தனர். மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதிரி வாக்குச்சாவடி மற்றும் வாக்காளர் எழுத்தறிவு மன்றத்தை பார்வையிட்ட ஆட்சியர் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இளம் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் இரத்த தான முகாமையும் தொடங்கி வைத்த அவர் ஜனநாயக கடமையின் அவசியத்தை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். ஆவடி துணை ஆணையர் வீடு அருகிலேயே அரங்கேறிய துணிகர திருட்டு சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அயப்பாக்கம் எழில் நகரில் ஒரு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த கைக்கடிகாரங்களை திருடினர். பக்கத்து வீட்டினர் சத்தமிட்டதை அடுத்து சுவரை எகிரி குதித்து கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பினர். இந்நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் பரப்புரையின் போது விசில் சத்தம் கேட்டாலே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். 9 கோள்களை இயக்கும் சூரியனைப் போல உதயசூரியனை யாராலும் வெல்ல முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாழையூத்தில் திமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக ஒலித்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலிலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை.
தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை கோரி கிராம மக்கள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சம்பாடியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் போதுமான வகுப்பறைகள் இல்லை எனவும் அது குறித்து 25 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேச்சேரி குதிரைக்கானூர் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், ராஜேஸ்வரி தம்பதி உறவினர்கள் சந்தானம், செந்தில், நவீன் ஆகியோருடன் காரில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மேட்டூரில் இருந்து மீன்பாரம் ஏற்றி வந்த லாரி இவர்களின் கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் கார் அப்படம் போல நொறுங்கியதுடன் 2 உயிரிழந்தனர். 3 பேர் பலத்த காயமடைந்ததுடன் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மதுரவாயலில் நள்ளிரவில் நடைபெற்ற பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர் லாரி மீது மோதி உயிரிழந்தார். சென்னை மதுரவாயலில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் பைபாஸ் சாலையில் 5 இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே வாகனத்தில் பயணித்த கொடுங்கையூரைச் சேர்ந்த அவினேஷ் மற்றும் தனுஷ் ஆகிய 2 இளைஞர்கள் முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது லாரி மீது மோதியதில் சக்கரத்தில் சிக்கிய அவினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் பயணித்த தனுஷ் படுகாயமடைந்த நிலையில் அவரை காவலர்கள் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.